கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இடைப்படுவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வேதனை என்ன செய்தது காணப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படியே அடைப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கிறார். ராகேலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். எதற்காக கர்த்தர் அடைக்கிறார்? யோவான் ஸ்நானனுடைய அம்மாவுடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுவதற்காக, கர்த்தரோடு கூட சில காரியங்களை உடன்படிக்கை பண்ணுவதற்காக சில தடைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிபந்தனைகளை வைக்கிறார். இந்த காரியத்தை செய்து விட்டு நீ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய எடுத்து வை என்று சொல்வதற்காகவே சில தடைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். உடனே கர்த்தர் நம்மளை சிக்ஷித்துட்டார், கர்த்தர் நம்மளை வேதனைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறோம். சிலவங்க சாத்தான் என்னை வேதனைப்படுத்துகிறான். சிலவங்க சாத்தானுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வேதத்தை வாசித்தானே அது புரியும். ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் அது புரியும். இது சாத்தானுடைய காரியமா கர்த்தருடைய காரியமா? எங்கிட்ட கூட சொல்லியிருக்கிறாரு, நீ தேவனுடைய கோபம் இருக்கிற இடத்துல போய் மல்லு கட்டிட்டு நிற்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கோபம் இருக்கிற இடத்துல போய் நம்ம அதை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அவங்கள கர்த்தரிடமாக திரும்ப வைக்கணும், அவங்கள மனஸ்தாபப்பட வைக்கணும், அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அவங்களே மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்முடைய பிரசங்கங்கள் என்ன செய்யணும்? காணப்படணும். அவங்களே கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒப்புரவாகணும். ஒப்புரவானால் தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? தர முடியும். நம்ம போய் மல்லு கட்டிட்டு நின்னோம் அப்படின்னா அவங்களுடைய சாபத்தை நாம தான் என்ன செய்யணும்? வாங்கிட்டு வர வேண்டியது சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? வந்துடும். அவங்க பிசாசை விரட்டுறதுக்கு நம்ம அதிகாரம் உண்டு. பிலிசூனியத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குவதற்கு அதிகாரம் உண்டு. அந்த நிறைய எந்த பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். வறுமை தரித்திரங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். தேவ கோபம் உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினாதான் அவங்க என்ன செய்வாங்க? உயர்த்தப்பட முடியும். அதான் பாருங்களேன், தாழ்த்துகிற நிலைமையை நம்ம எதுக்கு உங்களை தாழ்த்தி வச்சிருக்கிறாரு? நீங்கள் ஜோமனி பாருங்கள். நான் எதுக்கு நல்லா இருந்தவன் எதுக்கு கெட்டு போயிட்டேன்? நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்போ கடனாளியாக இருக்கிறேன்? நல்லதானே இருந்தேன், இப்போ ஏன் வீட்டை விற்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே தேவனுக்கு உகந்த காரியம் இல்லாமல் இருந்திருக்கும். அகந்தை இருந்திருக்கலாம், பெருமை இருந்திருக்கலாம். இப்படி பல காரியங்களை நம்ம வேதத்தின் வாயிலாக வாசிக்கிறோம். ஏன் தாழ்த்தப்பட்டுட்டாங்க? தேவனுடைய சித்தம் செய்யாமல் இருந்தால் கூட நம்ம தாழ்த்தப்படுவோம். ஒரு கம்பெனியில் நல்லா வேலை செய்கிறவனுக்கு தான் வேலையை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. வேலை செய்யாமல் சுற்றிகிட்டே இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ நாளையிலேருந்து என்ன செய்ய வேண்டாம், வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்புறம் எப்படி எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? அப்போ நம்ம அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கவனமாய் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்பதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அன்னாள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருந்த உடனே அவளுக்கு ஒரு வேதனை இருக்குது. வேதனை என்ன வேதனை வருது? அவருடைய பெனினாள் என்கிற ஒரு எல்கானாவுடைய மனைவி, 2வது மனைவி, அவளை என்ன செய்யற? கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார், சிறுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். சிறுமைப்படுத்தி பேச வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சில சமயத்தில் நம்மளை நிறைய பேர் என்ன செய்வாங்க? சிறுமைப்படுத்துவார்கள். அது கர்த்தரும் கூட அனுமதிச்சிருப்பார். தாவீது கூட சொல்கிறார், சிறுமைப்படுத்தும் போது பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ அப்படின்னு சொல்லும்போது, சொல்லும்போது அப்படி ஆயுததாரி அவனை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டு, அது கர்த்தரே அனுமதிச்சிருக்கிறார், என் சிறுமையை பார்த்து என்ன நினைச்சுவார்? உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுகிறது என்ன செய்ய முடியும்? பார்க்கணும். சில சமயத்தில் தேவனும் நம்மை சிறுமைப்படுத்த அனுமதிப்பார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அது பிற்காலத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்திருந்தார், சிறுமைப்படுத்தினார் என்று சொல்லி இதை பார்க்கிறோம். அவரை அடித்தாங்க, கண்ணை கட்டிக்கிட்டு இது யார் அடித்தான்னு சொல்லு அப்படின்னு சொல்லலாம் கேலி பண்ணினாங்க. வாரினால் அடித்தார்கள், சிலுவையில் அரைஞ்சார்கள். சிறுமைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் அது நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்தது, பரலோகத்துக்கு ஏற்றதாக காணப்பட்டது. அப்போ தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிறுமைப்படுத்துகிற காரியங்கள் என்ன செய்யும்? இருக்கும். அது புரிந்து அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருந்தார். அவர் ரொம்ப வேதனைப்பட்டா. வேதனை எதில் கொண்டு மாறிச்சு அப்படின்னா, அர்ப்பணிப்பில் கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. ஏன்னா
எனக்கு ஒரு பாத்திரம் வேணும், அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற குணமுள்ள ஸ்திரீ நீதான் அந்த பிள்ளை எனக்கு என்ன செய்ய முடியும், தர முடியும் என்று சொல்லி கர்த்தர் அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு. அப்போ என்ன சொல்லுறது, தெரிந்து கொண்ட குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருகிறது. கர்த்தர் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆடம்பரமாலாம் வாழ முடியாது, சுபகமாகலாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன், எலிசபெத்துடைய வாழ்க்கையை பாருங்கள், அவங்களாம் சுகபோகமாக என்ன செய்ய முடியாது, வாழ அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பிரியமானவங்க. எதுலையுமே ஒரு மேன்மையாக என்ன செய்ய முடியாது, மேன்மை உண்டு, ஆனால் ஆடம்பரம் சுகபோகம் அதெல்லாம் என்ன செய்யாது, இருக்காது. அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்கள், கர்த்தர் இடத்துல போய் மனங்கசந்து என்ன செய்தா, அழுதாள் என்று சொல்லி அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அழுதும் பொழுதும் கூட சிறுமைப்படுத்த, பெண்ணினால் சிறுமைப்படுத்தினால் கடைசியில் யார் சிறுமைப்படுத்துகிறா அப்படின்னா அந்த ஏலி பிரதான ஆசாரியும் கூட சிறுமைப்படுத்துகிறான். நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், குடித்திருப்பாய், உன் குடியை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, ஏற்கனவே வேதனையின் மேலே வேதனை, யாரும் புரிந்து கொள்ள முடியல, அவளுக்கு மற்றவங்கள புரிந்து கொள்ள முடியல. எல்கனா சொல்கிறாரு, நான் அவள் 10 குமாரரை பாரிக்கலும் மேலானவன் நான் இல்லையா, உடனே நல்லா தானே வச்சுருக்கிறேன். அப்போ கணவரையும் புரிந்து கொள்ள முடியல, அவளையும் யாரும் புரிந்து கொள்ள முடியல. அவளுக்குள்ளே ஏதோ ஒரு வாஞ்சை இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அப்படியே அவளை தவிக்க வைக்குது. நமக்குள்ளாகவும் சில சமயத்தில் அப்படின்னு ஒரு தவிப்பு, ஒரு சஞ்சலம் இருக்கலாம். அது கர்த்தரிடத்துல போய் நீங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணும்போது அந்த தவிப்பு சஞ்சலத்தை கர்த்தர் நினைச்சுவார், மாற்றுவார். அவர் தரதை நீ ஏற்றுக்கொள்ளணும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தப்படியெல்லாம் உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுன்னு சொல்லி கெத்செமனேல ஏசப்பா என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை வாழ எனக்கு பிரியமில்லை ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய சித்தப்படி நான் ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னை வாழ வையும், என்னை நடத்தும், என் பிள்ளைகளை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும்னு சொல்லி அவரை உள்ளே கொண்டு வாங்க. அவருடைய கையில் உங்கள் பிள்ளைகளை கொடுங்க, அவருடைய கையில் உங்கள் கணவரை கொடுங்க, அவருடைய கையில் உங்கள் மனைவியை கொடுங்க, அவருடைய கையில் உங்கள் வேலையை கொடுங்க, அவருடைய கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. அவர் சிறப்பாக நடத்தி தருவார், அவர் சிறப்பாக நடத்தி தருவார். நான் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். அவர் இயேசு கிறிஸ்து, அவரை முன்னால் வச்சு நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் என்ன நடத்துங்கப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் 0 அப்படி சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னால் ஒன்றா நிற்பார். உன்னை இப்போ மதிப்புக்குரிய மனுஷனாக நினச்சிவார், மாற்றுவார். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அட்டுழியத்தை மாற்றுவதற்கு, ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளணும், ஒரு தீர்க்கத்தை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக ஒரு குடும்பத்தையே ஒரு ஸ்திரியை சிறுமைப்படுத்துகிறார். கடைசியில் ஒப்பு கொடுத்து, எனக்கு குழந்தை மேலே ஆசை இல்லை ஆண்டவரே, ஆனால் மற்றவங்க என்னை கேலி பண்ணுறதுனால எனக்கு ஒரு குழந்தைய தாரும், அப்படி தந்தால் அந்த குழந்தைய உமக்கே தருன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறான். ஒப்பு கொடுத்த உடனே அவளுடைய முகம் ஒரு பெரிய மலர்ச்சி ஆயிட்டு, துக்கம் நீங்கி போயிட்டு. அப்போ கர்த்தர் அதை தான் வருவான், துக்கம் இன்னைக்கு ஏன் துக்கமாக இருக்கிற, ஏன் வேதனையாக இருக்கிற. அப்போ அவருடைய சமூகத்தில் ஏதோ ஒன்று கர்த்தர் எதிர்பார்க்குறான். அது உங்ககிட்ட இருந்தால் கிடைக்கும், உங்ககிட்ட இருந்தால் அந்த வெளியில் வரணும், உங்ககிட்ட இருந்தால் அந்த பரிசுத்த காரியம் இருக்குது. அப்போ அதே கர்த்தர் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். ஒரு சிலருக்கு ஒழித்து கூட ஒப்பு கொடுக்க வைப்பார். ஒப்பு கொடுத்தா வச்சா தைரியமாக ஒப்பு கொடுத்துருங்க. நாம் ஒப்பு கொடுத்தா அதுக்கு வைத்தபடி நீங்கள் என்ன செய்யணும், நடத்தணும். நிறைய பேர் ஒப்பு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை ஊழியத்து பக்கமே கொண்டு போகிறதில்ல, ஜெபம் பண்ணுற இடத்துக்கே கொண்டு போகிறதில்ல, அவங்கள சரியானபடி நடத்தலை. அதனால் அவங்க வாலிப நாட்கள் கேடு உள்ளதாக என்ன செஞ்சிருது, மாறி விடுகிறது. அவங்க கேடான நிலைமையில் போய் குடிகாரங்களாகி சிலவங்களுக்கு லிவர் கெட்டு வாலிப வயசுலேயே நான் பார்த்துருக்கேன். எங்கிட்ட ஜோமனை வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளோடு கூட நீங்களும் ஆலயத்துக்கு போகணும், அந்த பிள்ளைகளோடு கூட நீங்களும் உபவாச ஜெபத்துக்கு போகணும், அந்த பிள்ளைகளோடு கூட நீங்களும் காத்திருந்து ஜெபிக்கிற இடத்துக்கு போகணும், நீங்களும் அந்த முகாமுக்கு போகணும், ஜெப முகாமுக்கு நீங்களும் போனாதான் அந்த பிள்ளைகள் சரியான வழியில் என்ன செய்ய முடியும், வர முடியும். அந்த பிள்ளைகளை நீங்கள் நடத்தி கொடுக்கணும். எப்படி மோசையை வளர்த்து கொடுத்தது போல் தாயை வளர்த்து கொடுத்தா, அதே மாதிரி நீங்களும் சேர்ந்து வளர்ந்தாதான் அந்த பிள்ளை என்ன செய்யும், வளரும். தானாலாம் வளராது. ஒப்பு கொடுத்தீங்களா, அந்த பிள்ளையை நீங்கள் வளர்த்து கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்காரு, அதுக்கு தான் வேலை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையே என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு.
நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் முகம் நெக்கி உங்கள் துக்கம் மாறும். உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை நினச்சிவார் தருவார். அவள் தான் சொல்கிறா, சிறியவனை குப்பையிலேருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட அமர செய்கிற தேவன் என்று சொல்லி அன்னாள் தைரியமாக சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அவள் அனுபவித்து இருந்தால். ஆமாம், தாழ்த்துகிறவரும் அவர் தான், உயர்த்துகிறவரும் அவர் தான், தரித்திரமடைய செய்கிறவரும் அவர் தான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர் தான் என்று சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற நிலையில வைக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அந்த காரியத்தை நமக்கு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒப்புரவாங்க, உடன்படிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் தெரியாமல் சில காரியங்களை புரியாமல் செஞ்சுருப்பேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அகந்தை இருந்தால் என்னை விட்டு நீக்கிருங்க, பெருமை இருந்தால் என்னை விட்டு அகற்றி போட்டுருங்க, இருமாப்பு இருந்தால் அதை எங்களை விட்டு நீக்கி போட்டுருங்க. அதெல்லாம் எங்களை முன்னேற்றாத ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன். நீர் தான் எங்களை ஆளுகை செய்யணும். கர்த்தர் தான் எங்கள் குடும்பத்தை நடத்தணும். கர்த்தர் தான் எங்களை படிக்க வைக்கணும். கர்த்தர் தான் எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும்னு சொல்லி அப்படியே சமூகத்தில் கட்டி பிடிச்சி அழுங்க. வேலை தரணும்னு சொல்லி அழுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் புறக்கணிப்பது இல்லை. அதனால் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குறைவுகளை நீக்கி நிறைவானவைகளை தாங்க, தேவைகளை சந்திங்க, மீட்டு எடுங்க. பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். அவங்க முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுங்க, இதயத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுங்க, வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றுங்க. பேரானந்தத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேவ கிருபை இரக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.